வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் சோக சித்திரமா அவங்க வீட்டு செவுத்துக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. நடேசன் ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு ஜாலியாக தூங்கிட்டு இருக்காரு. நிலா அவங்க ஹாஸ்டல் பெட்டில் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பல்லவன் தலைக்கடியில் கையை கொடுத்து படுத்திருக்க, சேரனும் அதே மாதிரி படுத்திருக்காரு. ஒரு மனசுல இதுக்கு மேல இந்த வீட்டுல எனக்கு தங்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு நான் ஹாஸ்டல் போயிடுறேன் அப்படின்னு நிலா சொன்னதும் அவரை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே நிலா ஹாஸ்டலுக்குள்ள போனதும் நிலா படியில ஏறி மறையவர வரலும் ஏக்கமா இவர் பார்த்துட்டு இருந்ததும் அவரு மைண்ட்ல வருது. பல்லவன் அண்ணனை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு கிழிச்சு படுத்துக்கிறாரு. பல்லவனுக்கு தூக்கமே வராம அவரு திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்க, சேரனும் கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு படுத்திருக்காரு. பல்லவா என்னடா தூங்கல அப்படின்னு அவர் கேட்க, இல்லைண்ணா தூக்கமே வரலங்கிறாரு பல்லவன். அண்ணி வீட்டுல இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு திரும்ப வரவே மாட்டாங்களான்னு கேட்கிறாரு அவரு. பல்லவா அதெல்லாம் யோசிக்காம தூங்க முயற்சி பண்ண அப்படின்னு சேரன் சொல்ல, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு ஒரு மாதிரி இருக்கு. அண்ணி இல்லாத வீட்டுல எனக்கு இருக்கவே பிடிக்கலன்னு கடுப்பா இருக்குங்கிறாரு பல்லவன். எல்லாம் சோழன் அண்ணனால வந்தது. அண்ணன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லைன்னு அப்படின்னு பல்லவன் கேட்க, பல்லவா சோழன் நிலாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான்ல, அது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை அப்படின்னு சேரன் சொல்ல, அன்னைக்கு தான் அண்ணனை பிடிக்கவே இல்லையேன்னு அப்படின்னு பல்லவன் கேட்க, பல்லவா அது அவங்க பிரச்சனைன்னு சொல்றேன்ல, நாம அதை பத்தி பேசக்கூடாதுடாங்கிறாரு. அவன் பண்ணினது பெரிய தப்புன்னு பாவம் அவனே ரொம்ப வருத்தப்படுறான். அந்த பொண்ணு இங்க இருக்க முடியாதுன்னு கிளம்பி போயிடுச்சு. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நாம இதுல எதுவுமே பேசக்கூடாது, பேசாம தூங்குங்கிறாரு சேரன். பல்லவா நீ சின்ன குழந்தை இல்ல, உனக்கு எல்லாம் புரியும். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா விடு. அழுதோ இல்ல வற்புறுத்தியோ நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினைக்க முடியாதுடா அப்படின்னு பல்லவனுக்கு ஆறுதல் சொல்ல, அவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே விட்டத்தை பார்த்துட்டு படுத்திருக்காரு. சோழன் அதே பொசிஷன்ல அசையாம உட்கார்ந்துருக்க, நிலா பெட்டில இருந்து எழுந்து வந்து ஜன்னலை பாக்குறாங்க. அங்க பல்லவனும் பாண்டியனும் சேர்ந்து சோழனை அடிக்கிறதுக்கு போக அவங்க 3 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடுறது அதை பார்த்துக்கிட்டு சேரனும் நிலாவும் சிரிக்கிறதுன்றதெல்லாம் அவங்க மைண்ட்ல வருது. நிலா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்க போயிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு சோழனை பயங்கரமா வெறுப்பேத்தி ஷர்ட்டை கொடுத்தது. அதுக்கப்புறமா சோழன் அவங்களுக்கு வாட்ச் ஒரு கிஃப்டா வாங்கி கொடுத்தது. அவங்க பிரியமா கையில கட்டிக்கிட்டது. அடுத்தது 2 வீலர்ல சோழன் கூட போனது. அதுக்கப்புறம் கார்த்திகா கல்யாணம் பண்ணிட்டு போன அன்னைக்கு சேரனை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லாருமா டான்ஸ் ஆடினதுன்னு ஒவ்வொன்னையா நினைச்சு பார்த்துட்டு இருக்க சோழன் கண்ணை தொடச்சிட்டு எழுந்து வீட்டுக்குள்ள போறாரு. நான் வாசப்படிக்கிட்ட போன உடனே நிலாவோட நினைப்பு வந்து அப்படியே நின்னுடுறாரு. ஜன்னல் கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்த நிலா பெட்டில் வந்து படுத்து அழுதுட்டு இருக்காங்க. சோழன் சொல்ல முடியாத துக்கத்துல கேட்டை இறுக்கி பிடிச்சிட்டு தலையை அதுல இடிச்சுக்கிறாரு. ஒரு வழியா போராடி நிலா தூங்கிடுறாங்க. அப்போ மொபைல்ல சவுண்ட் வர தூக்கத்திலேயே இங்கே அங்கன்னு கைய வச்சு பார்த்துட்டு எழுந்து வந்து பேக்ல இருந்து எடுத்து பாக்குறாங்க. அவங்களுக்கு வீட்டுல பல்லவனையும் பாண்டியனையும் கரண்டிய கையில வச்சுட்டு மிரட்டி எழுப்பி விட்டதும், சூப்பர்மா செமையா எழுப்பி விட்டுட்டேன்னு சேரன் பாராட்டு ஞாபகம் வருது. அவங்க பேக்ல இருந்து ட்ரெஸ் எடுத்து போய் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் பெட்ல உட்கார்ந்துக்கிறாங்க. அடுத்து வெளியே வர்றவங்க அங்க வச்சிருக்க காஃபியை ஒரு டம்ளர்ல புடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு வாய் காஃபியை குடிச்ச உடனே அவங்க முகமா விளக்கெண்ண குடிச்ச மாதிரி மாறிடுது. ஏய் சே அப்படின்னு பக்கத்துல டீப்பாயில வச்சிடுறவங்களுக்கு வீட்டில் டீ கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தது ஞாபகம் வருது. அடடா பேஷ் பேஷ் டீ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நடேசன் சைக்கிளை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. நிலா வெறுப்போட எழுந்து ஜன்னல்ல ஸ்கிரீனை விலக்கி விட்டு பார்க்க கீழே நடேசன் நிக்கிறது தெரியுது. இவர் எங்க வந்தாரு? ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரா என்ன மனசுல கொஞ்சம் பயத்தோட நினைக்கிற நிலா படி இறங்கி வர்றாங்க. நிலா இறங்கி கீழே வர 2 பொண்ணுங்க வேலை முடிச்சுட்டு உள்ளர வந்துட்டு இருக்காங்க. நிலா கதவை திறந்துட்டு வெளியே வர பக்கத்துல வர நடேசன், ஏமா நிலா இதான் உன் ஹாஸ்டலா? சேரன் கிட்ட கேட்டேன், உன்னை எங்க கொண்டு போய் சேர்த்து விட்டான்னு. அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் நானே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, இவ்வளவு காலையில நீங்க இங்க என்ன பண்றீங்க? இந்த நேரத்துக்கு நீங்க எழுந்திருச்சிருக்க கூட மாட்டீங்களே அப்படின்னு நிலா கேட்க, உன்னை பார்க்கதாமா வந்த அப்படின்னு நடேசன் சொல்ல, என்ன பார்க்கவா? சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு நிலா சொல்ல, அவரு தயங்கி நிக்கிறாரு. சாரி, என்னால உங்களை உள்ளர கூப்பிட முடியாது. இது கேர்ள்ஸ் ஹாஸ்டல், வார்டன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நிலா சொல்றாங்க. அதெல்லாம் பரவாயில்லமா, நான் என்ன ஹாஸ்டலை சுத்தி பார்க்கவா வந்தேன்? உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல, என்கிட்ட நீங்க என்ன பேசணும் அப்படின்னு நிலா கேட்க, ஏமா நீ இப்படி டப்புன்னு வீட்டை விட்டு வரலாமா? என்னம்மா பொட்டி மாதிரி இருக்கு, இந்த ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருக்க அப்படின்னு நடேசன் கேட்க, பார்க்க தான் அப்படி தெரியுது. ரூம் நல்ல வசதியா தான் இருக்குங்கிறாங்க நிலா. அம்புட்டு கோவம் உனக்கு.
உடனே பொட்டியை தூக்கிக்கிட்டு வந்துட்ட. சோழன் அப்படி நடந்துக்கிட்டான்னு தானே நீ வீட்டை விட்டு வந்துட்ட. அப்படி அவன் நடந்துக்கிட்டதுக்கு அவன் காரணம் இல்லம்மா, நான் தான் காரணம் அப்படின்னு நடேசன் சொல்ல நிலா திகைச்சு போய் பாக்குறாங்க. என்ன இருந்தாலும் அவன் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். உங்க கல்யாணம் எப்படி வேணும்னாலும் நடந்திருக்கலாமா, ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு நீதானே பொண்டாட்டிங்கிறாரு நடேசன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எப்படி தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்துச்சோ அதே மாதிரி தான் அவருக்கும் நடந்துச்சு. வேற வழி இல்லாம தான் நானும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நிலா சொல்ல, ஆமா நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கணும். எல்லா ஆம்பளைங்களும் அப்படி நினைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கலாம், உன்னை அவன் பொண்டாட்டியா கூட நினைச்சிருக்கலாம்ல அப்படின்னு நடேசன் சொல்ல, நீங்க இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணாதீங்கிறாங்க நிலா. ஏமா இருமா, நான் பேசி முடிக்கிறேன். சோழன் அவன் சும்மாதாமா இருந்தான், நான் தான் அவனை கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுட்டேன். ஏண்டா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட, உன் பொண்டாட்டி உன் கூட பேசவே மாட்டேங்கிறா, கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இப்படியே இருந்தா நல்லாவா இருக்கும்? பேசாம குடும்பம் நடத்த வேண்டியதானே, நான் தான் அவனை கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டேம்மா அப்படின்னு நடேசன் சொல்ல வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க நிலா. இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. நீ பொம்பளை பிள்ளையா இருக்கிற. அவன் அப்படி நடந்துகிட்டதுக்கு காரணமே நான் தாம்மா தேவையில்லாம என்னென்னத்தையோ பேசி அவனை உசுப்பேத்தி விட்டுட்ட. நீ அவனை தப்பா நினைக்காத அப்படின்னு நடேசன் சொல்ல ரொம்ப கோபத்தோட அவரை காப்பாத்த வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க நிலா. இல்ல இப்படி பேச சொல்லி அவர் அனுப்புனாரான்னு நிலா கேட்க, ஏமா அவன் எல்லாம் ஒன்னும் சொல்லி அனுப்பல. என்னைய பத்தி உனக்கு தெரியாதா? அவன் சொல்லி அனுப்புனா நான் வந்து பேசிடுவேனா? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வீட்டுல இருந்து பொட்டியை தூக்கிக்கிட்டு வந்துட்ட. எனக்கு அப்ப தோணுச்சு அந்த பையன் சும்மா தானே இருந்தான், நான் தான் தேவையில்லாம என்னென்னத்தையோ பேசி இப்படியெல்லாம் நடந்துருச்சு. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுச்சுமா. நான் இந்த மாதிரி மனசு வருத்தப்பட்டதே இல்லம்மா. அதான் உன்னை பார்த்து இந்த உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேம்மா. அன்னைக்கு நான் என் வாயை மூடிட்டு சும்மா இருந்திருந்தேன்னா அவன் அப்படி ரூம்குள்ளேயே வந்திருக்க மாட்டாமா. நான் தான் தேவையில்லாததெல்லாம் பேசி அவனை உசுப்பேத்தி விட்டுட்டேன் அப்படின்னு நடேசன் சொல்ல, அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு நிலா கத்த, இப்படி இப்படின்னு திரும்பி பார்த்துட்டு என்னையவான்னு கேக்குறாரு நடேசன். உங்களை தான், ஒரு அப்பா பண்ற வேலையா இது? அப்பா உசுப்பேத்தினாரா, பையன் முரடை மாதிரி ரூம்குள்ள வந்துட்டானா, இப்படிதான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுப்பீங்களா? ச்சே, உங்களை என்னமோன்னு நினைச்சேன். அவங்க எல்லாரும் உங்களை திட்டுறது தப்பே இல்லைன்னு இப்ப நல்லா தோணுது அப்படின்னு நிலா கத்த நடேசனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏமா கொஞ்சம் மெதுவா பேசுமா, எல்லாரும் இருக்காங்கங்கிறாரு நடேசன். எப்படி 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 நீங்க அப்படி நினைச்சா ஒரு ஆம்பளை அப்படி நினைக்கணுமான்னு கேக்குறீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ அம்மா அப்படின்னு பதறி போய் பாக்குறாரு நடேசன். ஆம்பளைன்னா என்ன, கொம்பு முளைச்சிருக்கான்னு கேக்குறாங்க நிலா. கொம்பெல்லாம் ஒன்னும் முளைக்கலமான ஒரு பதற என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு எழுதி வச்சிருக்கா. எந்த அப்பாவாவது பையனுக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு நிலா கேட்க, கொடுக்க கூடாதுதான், தெரியாம கொடுத்து தொலைச்சிட்டேன் அம்மா, மன்னிச்சிருமான்னு சுத்தி வர பார்த்துக்கிட்டு பதட்டப்படுறாரு நடேசன். நான் தான் அன்னைக்கே உங்க எல்லார்கிட்டையும் நான் சொன்னேன்ல, இது ஒரு கல்யாணமே கிடையாது, சூழ்நிலை காரணமா தான் இந்த கல்யாணமே நடந்துச்சுன்னு. வீட்டுல எல்லாரும் என்ன புரிஞ்சுதான் நடந்துக்கிறாங்கல்ல, உங்களுக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி மட்டமா யோசிச்சது மட்டும் இல்லாம அவரை உசுப்பேத்தி விட்டேன் அதுதான் காரணம்னு சொல்லிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு தான் அறிவில்ல. நீங்க சொன்னதை கேட்டு அவர் உடனே ரூமுக்குள்ள வந்துருவாரா? நான் அவரோட ஒய்ஃப் இல்லைன்னு அவருக்கு தெரியாது. இதுல வேற கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றீங்க. உங்களை எல்லாரும் கண்டபடி திட்டும் போது நான் நிஜமாவே வருத்தப்பட்டிருக்கேன். இப்பதான் அது எதுவுமே தப்பு இல்லைன்னு தோணுது அப்படின்னு நிலா கத்த, ஐயோ அம்மா எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு நடேசன் சங்கடப்படுறாரு. என்ன கொஞ்சமாச்சு சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறதே தப்பு, இங்க எந்த அளவுக்கு நுழைஞ்சி பேசி இருக்கீங்கன்னு தெரியுதா? எனக்கு வர்ற கோவத்துக்கு உங்களை அப்படியே அப்படின்னு நிலா வெறியாயிட்டு இருக்க. எம்மா 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 இருமா அப்படின்னு நடேசன் கையை நீட்டி கெஞ்ச, ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்கிறாங்க நிலா. நடேசன் தயங்கி பார்த்துக்கிட்டு இருக்க. ஆமா, இதை நீங்க சொல்றதுனால என்ன மாறிடும்னு நினைக்கிறீங்க? வயசாயிட்டா ஒரு மெச்சூரிட்டி வரும், பக்குவம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வயசு ஆக ஆக எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது? எப்படி ஒரு அப்பாவால இப்படி ஒரு அட்வைஸ பையனுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னு நிலா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்க. ஐயா சாமி, என்னம்மா இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு நிக்கிறாரு நடேசன். நிலா பேச பேச அவருக்கு ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. ஐயோ, சுத்தி வர எம்புட்டோ ஆளுங்க இருக்காங்களே, யாராவது பாத்திர போறாங்க, யாராவது கேட்டுற போறாங்கன்னு அவரு ரொம்பவே பதறாரு. நிலா பேசிக்கிட்டே போக ஒரு கட்டத்துல அவராலேயே முடியல. எம்மா நிறுத்துமா, ஏதோ விவரமான பொண்ணு, சின்ன பொண்ணு, சொன்னா புரிஞ்சுக்குவேன்னு நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தா நீ என்ன மானங்கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்கிற என்னைய அப்படின்னு நடேசன் சொல்ல, அது எப்படி நீங்க தெரியாம பண்ணுவீங்க?
அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்து கத்துறாங்க நிலா. மறுபடியும் நிலா வாய் ஓயாம பேச கேட்க முடியாம நடேசன் காதையே மூடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஐயா சாமி ஆளை விட்டா போதும்னு சைக்கிள் எடுத்துட்டு கடகடன்னு அங்க இருந்து ஓடிடுறாரு. நிலா பயங்கர வெறுப்பா கதவை திறந்துட்டு உள்ளர போறாங்க. சோழன் சோஃபாவுக்கு பாதுகாப்பா உட்கார்ந்து இருக்க ரெடியாகி வர்ற பல்லவன் அண்ணன் டைம் ஆச்சுன்னுங்கிறாரு. இதோ வர்றேன் பல்லவா அப்படின்னு அவர் குரல் கொடுத்துட்டு இருக்க பல்லவன் பேக் எடுத்துட்டு இருக்காரு. எழுந்து ஓடி வர்ற சோழன், டேய் பல்லவா பேசுடா, ப்ளீஸ் ப்ளீஸ் பேசுடா, நான் தெரியாம பண்ணிட்டேன்டா, இனிமே சத்தியமா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்டா பல்லவா பல்லவா, டேய் 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 அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கவே பாண்டியன் அந்த பக்கமா வர்றாரு. உடனே பல்லவனை விட்டுட்டு பாண்டியன் கிட்ட, டேய் பாண்டி, டேய் பாண்டி 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 தெரியாம பண்ணிட்டேன் அவர் கையை பிடிக்க, டேய் கையை விடுறா அப்படின்னு கையை உதறி விட்டு அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. டேய் பாண்டியா, உனக்கு தான் தெரியும்லடா, என்ன மன்னிச்சிருடா பாண்டி, நீ சொன்னா கேளுடான்னு கையை பிடிக்க மறுபடியும் கையை தட்டி விடுறாரு அவரு. இந்தா இதை தனியா வச்சுக்கன்னு சேரன் கொண்டு வந்து டிஃபன் பாக்ஸை கொடுக்க பாண்டியனை விட்டுட்டு சேரன் கிட்ட வர்றாரு சோழன். அண்ணே 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 சாரிண்ணே, அண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படிங்க. சேரனை எந்த பதிலும் சொல்லாம கையை விலைக்கு விட்டு திரும்பி போறாரு. அண்ணே சாரி என்ன ஒரு முதுகுக்கு பின்னாடி சொல்லிட்டு இருக்காரு சோழன். பயங்கர டென்ஷன் ஆகுற சோழன், இப்ப என்ன வீட்டுல யாராவது செத்தா போயிட்டாங்க, எதுக்கு எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கத்த. நாங்க என்ன பண்ணணுங்கிற இப்போ சிரிக்க சொல்றியா இல்ல டான்ஸ் ஆட சொல்றியா, என்ன பண்ணணுன்ற சொல்லு அப்படின்னு பல்லவன் கேட்க, ஐயோ அப்படின்னு முகத்தை தொடச்சிட்டு நிக்கிறாரு சோழன். நீ எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு பண்ணுவ, அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எப்பவும் போல உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு பல்லவன் கோவத்துல கத்த. டேய் உன்னை யாரும் சிரிக்க சொல்லியோ டான்ஸ் ஆட சொல்லியோ சொல்லவே இல்லடா, ஏன் ஏதோ துக்கம் நடந்த வீடு மாதிரி எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்குறேன் அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. ஒரு பக்கம் பல்லவனும் இன்னொரு பக்கம் பாண்டியனும் சோழனையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்ப என்ன அவ போயிட்டா, நாம ஒண்ணு அவளை போக சொல்லலையே அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ அப்ப அவங்களாதான் போனாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க சலிச்சுக்கிற சோழன், ஆமாண்டா நான் தான் தப்பு, நான் தான் அவளை போக வச்சுட்டேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லடா, நான் என்ன பக்கத்து வீட்டுல எகிரி குதிச்சு ஏதாவது பண்ணிட்டேனா என்ன, அவன் என் பொண்டாட்டி தானேடா அப்படின்னு சோழன் கேட்க, ஆனா அவங்க ஒண்ணு உன்ன அப்படி நினைக்கலையே சோழா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னடா பாண்டியன்னு சோழன் சொல்லிட்டு இருக்கப்பவே அதெல்லாம் அவனுக்கு புரியவே புரியாது. கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு அந்த பொண்ணு வந்த அன்னைக்கே சொல்லிடுச்சு. ரிசப்ஷன்ல வந்து நின்னதே நமக்காக தான்னு தெரியும்ல அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே அவளுக்கு தானே அப்படி, ஆனா எனக்கு அப்படி இல்லைல்ல, அவங்கள பார்த்த நாளையில இருந்தே அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிலா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுமே நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சோழன் சொல்ல, உனக்கு தான் பார்த்தவனே எல்லாரையுமே பிடிக்குமேன்னு அப்படின்னு நெத்தியடியா அடிக்கிறாரு பல்லவன். சோழனுக்கு டக்குன்னு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இல்லன்ற மாதிரி தலையாசி, சரி நீங்க எல்லாரும் என்னைய எவ்வளவு கேவலமா வேணும்னாலும் நினைச்சுக்கங்க, ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. எனக்கு நிலா கிட்ட இருந்த ஃபீலே வேற, நான் பண்ணினது தப்பு தான், ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், என் மனசுக்குள்ள அவளை ராணி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அது அவளுக்கும் புரியல உங்களுக்கும் புரியல அப்படின்னு அவரு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. மூணு பேரும் சோழனையே பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் பண்ணினது தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனா அதுக்காக தயவு செஞ்சு என்ன பொறுக்கி மாதிரி மட்டும் நடத்தாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு தலைக்கு மேல டப்புன்னு கையடிச்சு கும்பிடுறவரு, என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ உன்னை வேற எப்படி நடத்தணும்னு சொல்ற, நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு இலையெல்லாம் போட்டு விருந்து வைப்பாங்களான்னு கேக்குறாரு பாண்டியன். ச்சே புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல, போதும் நீங்க யாருமே எதுவுமே எனக்கு பண்ண வேண்டாம், நான் பொறுக்கியாவே இருந்துட்டு போறேன். நிலா இல்ல, வேலை இல்ல, லைசன்ஸ் இல்ல, எனக்குன்னு ஃபீல் பண்ண இங்க யாருமே இல்ல, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுல இங்க யாருமே ரெடியா இல்ல, அப்படியே விட்டுருங்க, எனக்கு ஓகே தான், நான் எக்கேடோ கெட்டு நாசமா போறேன், நீங்க யாரும் என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற சோழன் அங்கிருந்து போக மூணு பேரும் அவரையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கண்ணை தொடச்சுக்கிட்டு சோழன் நடந்துட்டு இருக்க. கதவை திறங்கன்னு சொல்றேன் இல்லைன்னு நிலா கத்த, திறக்க முடியாது நிலா அப்படின்னு அவரு பிடிவாதமா சொல்லவும், கதவை திற அப்படின்னு நிலா அழுதுகிட்டே கத்துனதும் அதுக்கப்புறம் இவரை தள்ளி விட்டுட்டு நிலா கதவை திறக்க சேரன் உள்ளர வந்து இவரை பலார்னு ஒரு அற விட்டதும் அவரோட மைண்ட்ல வருது, அதுக்கடுத்து என்ன சும்மா கையை நீட்டிகிட்டே இருக்கன்னு இவரு சேரன் கிட்ட கையை நீட்ட, சோழா அப்படின்னு பாண்டியன் அவரை சுயநினைவுக்கு கத்தி கொண்டு வந்ததும் சோழன் மைண்டுக்குள்ள வருது. அடுத்து நிலாவை கூட்டிக்கிட்டு சேரன் வெளியே போக, அண்ணே சொல்லுனே ப்ளீஸ்னே போக வேணான்னு சொல்லுனே இவரு கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டே இருந்ததும் அவருக்கு மனசுல வருது, அவளை பார்த்த நாள்ல இருந்தே அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல, உனக்கு தான் பார்த்தவனே எல்லாரையும் பிடிக்குமே அப்படின்னு பல்லவன் கேவலமா சொன்னதும் அவர் மைண்டுக்குள்ள வர ஒரு வேகமா நடந்து போறாரு. அப்ப
ரோட்ல வர்ற 2 லேடிஸ் இவன் வீட்டுல என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியலையேன்னு இன்னொரு லேடி சொல்றாங்க. இவன் பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, அவங்க வீட்டுல எப்பவும் நடக்கிற விஷயம் தானே இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிராஸ் பண்ணி போக சோழன் ஒரு நிமிஷம் நின்று அதை கேட்டுட்டு போறாரு. அவங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு லேடி, டேய் சோழா உன்னதான்ப்பான்னு கூப்பிடுறாங்க. சோழன் திரும்பி நின்று என்னன்ற மாதிரி பார்க்க, என்ன சோழா உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாலாமே அப்படியா அப்படின்னு கேட்க, சோழன் கோவமா அவங்க பக்கத்துல வந்து, ஓடி போனதை நீங்க பாத்தீங்களா, பார்த்த மாதிரி வந்து கேக்குறீங்க அப்படின்னு கோவமா கேட்க, ஓடி போயிடுச்சுன்னா அப்படி சொல்லலப்பா, உன்னை விட்டுட்டு போயிடுச்சாமே. அது எப்படி உங்க வீட்டுல எல்லாம் ஒரு பொண்ணு இருக்க போகுதுன்னு ஊரே பேசுச்சு. எல்லாரும் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளிலேயே அந்த பொண்ணு பைய தூக்கிட்டு போயிடுச்சு போல இருக்கே. இனி அவ்வளவுதானா, உன் பொண்டாட்டி வராதா, உன் மூஞ்சிய பார்த்தாவே தெரியுதேப்பா, இனிமே திரும்பி வராது போல இருக்கே அப்படிங்கிறாங்க அந்த லேடி. ஆமா அவ போயிட்டா, நீ வேணா வர்றியா அப்படின்னு சோழன் கேட்க, டேய் என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற, எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன்னு வையே உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு, யாரை பார்த்து வர்றியான்னு கேக்குறேன்னு அந்த லேடி கத்துறாங்க. நீங்க மட்டும் என்ன பார்த்து என்ன வேணும்னாலும் கேட்கலாம், நான் எதுவுமே திருப்பி கேட்க கூடாதா, அது என்ன எங்க வீட்டு கதைன்னா மட்டும் உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் வருது, மரியாதையா போயிடுங்க, வாயில நல்லா வரும் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என் புருஷனை கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறேன் உன்னை அப்படின்னு அந்த லேடி சபதம் போட, போ யார வேணாலும் வர சொல்லு, நான் இங்கேயே தான் இருப்பேன், நான் நம்பர் வேணா தரட்டுமான்னு சோழன் கேக்குறாரு. ஏண்டா உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளான்னு தானே கேக்குறேன், மட்டு மரியாதை இல்லாம பேசுற, அவ்வளவுதான் பாத்துக்க உனக்கு மரியாதை அப்படின்னு அந்த லேடி கத்திக்கிட்டு இருக்க. பாண்டியன் அந்த பக்கமா வண்டியில வர்றவர் வண்டியை நிறுத்துறாரு. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற நீ அந்த லேடி கத்த. ஆமா என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனா நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சோழன் சொல்ல, மறுபடியும் என் புருஷனை கூட்டிட்டு வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாருடா அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. வண்டியை நிறுத்திட்டு வேகமா ஓடி வர்றாரு பாண்டியன். என்ன பண்ணுவ அப்படின்னு சோழனும் கத்திக்கிட்டு இருக்க. அங்க வர்ற பாண்டியன், என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சுத்தி நின்று வேடிக்கை பார்க்குற ஆளுங்களை பார்த்துக்கிட்டே கேட்கிறாரு பாண்டியன். ஏய் உன் அண்ணன் என்ன வர்றியான்னு கேட்குறான்ப்பா, விட்டா என் கையை பிடிச்சி இழுத்துருவான் போல அப்படின்னு அந்த லேடி நாக்குல நரம்பே இல்லாம சொல்ல, இழுக்கிறாங்க, எனக்கு வேற வேலை இல்லை பாரு அப்படின்னு கத்துற சோழன். டேய் பாண்டி, நான் பாட்டுக்கு தாண்டா ரோட்ல போய்கிட்டு இருந்தேன், தேவையில்லாம என்கிட்ட வந்து உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாமேன்னு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்கடா, நான் திரும்ப எதுவும் பேச மாட்டேங்கிற தைரியத்துல தானே இப்படிலாம் பேசுறாங்க, இனிமே வாய திறப்பாங்களா சொல்லு, ஏய் போய் கூட்டிட்டு வா, யார வேணா கூட்டிட்டு வா, நீ பாட்டுக்கு பேசுவ மத்தவங்க கேட்டுட்டே போவாங்களான்னு சோழன் கத்திட்டு இருக்க. டே இருடா ஒரு நிமிஷங்கிற பாண்டியன். ஏங்க வந்த வேலையை பார்க்க மாட்டீங்களா, எதுக்கு அவனை நிறுத்தி வச்சு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க புருஷன் கூட தான் அன்னைக்கு ரோட்ல போட்டு உங்களை அடிச்சாரு, நாங்க அதை பத்தி கேட்டோமா, இல்ல உங்களுக்கு மட்டும் என்னங்க, போய் உங்க வேலையை பாருங்க, வந்துட்டாங்க அப்படின்னு பாண்டியன் பக்காவா பதில் சொல்றாரு அந்த லேடிக்கு. இருங்கடா என் புருஷனை கூட்டிட்டு வந்து உங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு சோழன். அவர் வந்தாருன்னா உங்களை என்ன பண்றாருன்னு பாருங்கடா, உங்களை கொன்றுவாரு பாருங்க, எவ்வளவு திமிர் இருந்தா நீ அப்படி பேசுவேன்னு அந்த லேடி பேசிட்டே போக, டேய் வாடா பேசாம வாடா அப்படின்னு சோழனை இழுத்துட்டு போக, அப்பவும் அந்த லேடி அடங்காம, ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம வம்புக்காடா வர்றீங்க, இருக்குடா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு அந்த லேடி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே போக, சோழனும் பேசிட்டே இருக்க. வண்டியில உட்கார்றான்னு சோழனை உட்கார வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு பாண்டியன். நீ எல்லாம் எதுக்குடா அவங்ககிட்ட பேசாம இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாண்டியன் ரிவர்வியூ மிரர் வழியா சோழனோட முகத்தை பாக்குறாரு. ஒர்க் ஷாப் முன்னாடி வண்டியை நிறுத்திட்டு டக்குன்னு ஷட்டரை திறந்து ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போட்டு உட்காருங்கிறாரு. வண்டி மேல சாஞ்சிட்டு இருந்த சோழன் சேரை எடுத்து போட்டு உட்கார்றாரு. வண்டியெல்லாம் எடுத்து வெளியே நிறுத்திட்டு அவரும் ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்து போட்டு சோழன் பக்கத்துல உட்கார்றாரு. அவருக்கும் சோழனை பார்க்க ஒரு மாதிரி பாவமா சங்கடமா தான் இருக்கு. ஏய் இப்ப ஓகேவா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்படின்னு மெல்ல தலையசைக்கிறாரு சோழன். எதுக்குடா கண்டவங்க கிட்ட எல்லாம் சண்டைக்கு போயிட்டு இருக்க, பேசுனா பேசிட்டு போகட்டும்னு விட வேண்டியது தானே, ஊர்க்காரங்க இப்படி எல்லாம் பேசுறது நமக்கு என்ன புதுசா அப்படின்னு பாண்டியன் கேட்க, முடியலடா, எவ்வளவு தாண்டா நானும் பொறுத்து போறது, எந்த பக்கம் போனாலும் அடி மேல அடி விழுது, எவ்வளவு தாண்டா நானும் தாங்குவேன், உனக்கே தெரியும்ல நான் எவ்வளவு ஜாலியா இருப்பேன்னு, இப்ப பாரு என் முகத்துல சிரிப்பே வரமாட்டேங்குது, மனசு ஒரு மாதிரி பாறாங்கல்ல தூக்கி நடு நெஞ்சில வச்ச மாதிரி பாரமாவே இருக்குடா, என்னால எதுவுமே பண்ண முடியலடா, நைட்டு படுத்தா சரியா தூக்கமே வரமாட்டேங்குது, ரொம்ப அவஸ்தைப்படுறேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல அமைதியா கேட்டுட்டு இருக்க பாண்டியன்,
இப்ப எது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு கேக்குறாரு. சோழன் அப்படியே நிமிந்து பார்க்க, சொல்லுடான்னு பாண்டியன் மறுபடியும் கேக்குறாரு. எனக்கு வேலை இல்ல, இப்படி கண்டவெல்லாம் என் வாழ்க்கைய பத்தி பேசுறான். இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா. ஆனா நிலா விட்டு விட்டு போனது, என்கிட்ட பேசாம இருக்கிறது, இதெல்லாம் தாண்டா என்ன ஒரு மாதிரியா பண்ணுதுடா அப்படின்னு சோழன் சொல்ல, பாண்டியன் ஒரு தடவை சோழனோட முகத்தை பார்த்துட்டு, இங்க பாருடா, அவங்க வந்துருவாங்கடா அப்படின்னு சொல்ல, எங்கடா அவ வர்ற மாதிரியே தெரியலையேடா அப்படின்னு அவரு சொல்ல, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்கடா, நீ கவலைப்படாதங்கிறாரு பாண்டியன். எனக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஏன்டா அவளுக்கு மட்டும் அது புரியவே மாட்டேங்குது? தினம் ரோட்ல போறவனை பாக்குற மாதிரி தான் என்னை பாக்குறாடா. டேய், உங்க எல்லார்கிட்டையும் எவ்வளவு நல்லா நடந்துக்கிறா, உங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசுறா, நல்லவன் கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கா. சேர என்னன்னா அவ நிஜம் அண்ணனாவே பாக்குறா. ஆனா என்ன மட்டும் ஒரு மனுஷனா கூட பார்க்க மாட்டேங்கிறாடா. அதுக்குன்னு நான் ரொம்ப நல்லவன்லாம் சொல்லல, ஆனா நிலா விஷயத்துல நான் கெட்டவன் கிடையாதுடா அப்படின்னு சோழன் புலம்ப. சரி அதை விடு, வேற அண்ணனை பாக்குற மாதிரி அவங்க உன்னை அண்ணனா பாக்கல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு பாண்டியன் சொல்ல. டேய், கூடிய சீக்கிரம் அதுவும் நடந்துரும் தாண்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவ கிளம்பி போயிட்டா அப்படின்னு சோழன் சொல்ல. டேய், நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருடா, எல்லாமே தானா சரியாகும், அவங்க கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்க. இங்க பாரு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா அவங்க கிட்ட போய் உனக்கு அவங்கள பிடிக்கும்னு சொல்லிடுங்கிறாரு பாண்டியன். ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்போ அப்படியே அவ வந்தாலும் நீ சொன்னதை சொன்னேன்னு வையேன், அப்படியே ரிவர்ஸ் கியரை போட்டு திரும்ப போயிடுவா அப்படின்னு சோழன் சொல்ல. இல்லடா, அவங்களுக்கு நீ என்ன ஐடியாவில் இருக்கேன்னே தெரியலன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் பேச சொல்றேன். இங்க பாரு, நீ அவங்கள பிடிக்குதுன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கலாம். வந்த உடனே பட்டு பட்டுன்னு சொல்லிடாத, கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து மெல்லமா சொல்லு. ஆனா சொல்லிடுன்னு நிலா வாசல்ல வந்து நிக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணி அடுத்து என்னன்னு நீ பாத்துக்கோ, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, உனக்கு புரியுதுல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல. என்னமோ சொல்ற போ அப்படிங்கிற மாதிரி சோழன் பார்த்துட்டு இருக்காரு. நீ அவங்கள கல்யாணம் பண்ணதெல்லாம் மறந்துடுடா, புதுசா அவங்கள பார்த்த மாதிரி நினைச்சுக்கோ. உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா முதல்ல அவங்க கிட்ட போய் சொல்லுவல்ல, அப்படி சொல்லி மெல்ல மெல்லமா லவ் பண்ணு, அவங்களும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க, அப்படியே செட்டில் ஆயிடுங்கிறாரு பாண்டியன். சோழன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன ஓகே தானே? என்னடா அப்படி பாக்குற அப்படின்னு பாண்டியன் கேட்க. உன்கிட்ட எல்லாம் லவ் அட்வைஸ் கேட்டு பொழப்பு நடத்தணும்னு நேரம் வரும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலடா, கருமம் அப்படின்னு பெரிய ஜீனியஸ் மாதிரி சோழன் சொல்ல. அதான்டா, உனக்கெல்லாம் போய் அட்வைஸ் பண்ணேன் பாரு, போய் நல்லா அடி வாங்கு போ அப்படின்னு பாண்டியன் போக. டே 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 நில்லுடா, கோவிச்சுக்காதடான்னு பாண்டியன் கையை பிடிச்சிக்கிறாரு சோழன். தெரியாம சொல்லிட்டேன்டா அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. வானதி அங்க குட் மார்னிங் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இல்லடா அப்படின்னு சோழன் எழுந்திருக்க. காலையிலே வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க வானதி. இது என் தம்பி கடை, நான் வரதான் செய்வேன், நீ எதுக்கு இவ்வளவு காலையில வந்திருக்கன்னு சோழன் கேக்குறாரு. ஏன் உனக்கு வேற வேலையே இல்லையான்னு அவர் கேட்க. டேய் சும்மா இருடாங்கிறாரு பாண்டியன். அப்படி கேளு பாண்டி, என்னை திட்டினா பாண்டி பாத்துக்கிட்டு இருக்கும்னு நினைச்சியா? பாண்டிக்கு கோபம் வரும் தெரியும்ல அப்படின்னு வானதி சொல்ல. ஐயோ, கொசு தொல்லை தாங்க முடியல, மனுஷன் இங்க செத்து போய் கிடக்கும் போது உனக்கு லவ் கேக்குதா? இப்போ தினமும் காலையில இங்க வந்து டேரா போடுறது, ராத்திரியானா மணிக்கணக்கா போன் பேசி அவனை தூங்க விடாம பண்றது, ஏன் அடுத்த நாள் காலையில இவன் வேலை பார்க்கவே வேண்டாமா அப்படின்னு ஏதோ பாண்டியனுக்கு பாடி கார்டு மாதிரி சோழன் கேட்டுட்டு இருக்க. உங்ககிட்டயா நான் பேசுறேன்? பாண்டி கிட்ட தானே பேசுறேன், அவனே சும்மாதான் இருக்கான், உங்களுக்கு என்னன்னு பதிலடி கொடுக்குறாங்க வானதி. இங்க பாரு, ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன், ஒழுங்கா கிளம்பி போயிடு, இனி நான் இருக்கும்போது இந்த பக்கமே வரக்கூடாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சோழன் சொல்ல. அவங்க பாண்டியனை பாக்குறாங்க. நீ போயிட்டு அப்புறமா வாங்குறாரு மெதுவா அவரு. உங்களுக்கு மூடு சரியில்லைன்னா நாங்க பேசக்கூடாதா? ஆளை பாரு, சும்மா சும்மா திட்டிக்கிட்டே அப்படின்னு சோழன் கிட்ட கடுகடுன்னு முகத்தை காட்டிட்டு வரேன் பாண்டி அப்படின்னு ஒரு வழி வழிஞ்சிட்டு போறாங்க வானதி. டேய் சொல்லி வைடா அவகிட்டன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. 2 எட்டு போன வானதி திரும்பி, அப்புறம் பாண்டி இது போன பிறகு சொல்லுன்னு சொல்ல. சோழன் செம்ம கடுப்பாயி கையை ஓங்கிட்டு அப்படியே அடிச்சு மூஞ்சி முறையில முடைச்சிருவேன் பாரு அப்படின்னு எகிரிட்டு வர பாண்டியன் ஓடி வந்தவரோட கையை பிடிச்சிக்கிறாரு. டேய் கோவப்படுறாதரா, விட்றா நீ போ வானதி அப்படின்னு சொல்ல. வானதி அங்கிருந்து போறாங்க. இருக்க கடுப்புல இது வேற அப்படின்னு இப்பவும் சோழன் சுயநலமா தான் இருக்கிறாரு. தனக்கு இல்லாதது உலகத்துல யாருக்குமே இருக்கக்கூடாதுன்ற நல்ல எண்ணம் அவரோட முகத்துல அப்பட்டமா தெரியுது. அடங்கவே அடங்காத சோழன் நிலாவோட ஆபீஸ்க்கு வெளியே வந்து உட்கார்ந்துருக்காரு. பேசாம உள்ளர போய் நிலாவை பாத்துடலாமா? நான் ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவே ஃபுட் டெலிவரிக்கு ஒரு பாய் வந்து நிக்கிறாங்க. நிலா எதுவும் ஆர்டர் பண்ணிருப்பாளோ, சரி வராளான்னு பாப்போம் அப்படின்னு அவரு பாத்துக்கிட்டு இருக்க.
திவ்யா வர்றாங்க. மேம் உங்களோட ஆர்டர் அப்படின்னு ஒரு நீட்டை. திவ்யா அதை வாங்கிட்டு தேங்க்யூன்னு திரும்புறாங்க. அவங்க அங்க நிக்கிற சோழனை பாக்குறாங்க. ஐயோ இவனா அப்படின்னு அவங்க மைண்ட்ல வருது. அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து உங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு அனுப்புனா என்ன வேணாலும் திட்டுவீங்களோ? என்னங்க சார் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் இருக்கேங்க சார்னு சோழன் கத்திட்டு இருந்தது ஞாபகம் வருது. அன்னைக்கு பிரச்சனை பண்ணாரு அவர் தானே இவரு. எல்லா கிட்ட போய் சொல்லலான்னு அவங்க உள்ளர போக டக்குன்னு நிலாவோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு தானே நினைக்கிற சோழன் ஏங்கன்னு கூப்பிடுறாரு. ஒரு நிமிஷம்னு சொல்ல என்ன சொல்லுங்கன்னு வர்றாங்க திவ்யா. நிலா உள்ளர இருக்காங்களான்னு கேட்க உள்ளதான் இருக்காங்கங்கிறாங்க திவ்யா. அவங்கள ஒரு நிமிஷம் வர சொல்ல முடியுமான்னு சோழன் கேட்க நீங்க உள்ளரையே வரலாம், உள்ளர வெயிட்டிங் ஏரியா இருக்கு அப்படின்னு திவ்யா சொல்ல இல்லங்க அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன், அவங்க உடனே கூட வரணும்னு அவசியம் இல்ல, ஃப்ரீ ஆயிட்டு கூட வரலாம், நான் இங்க நிக்கிறேன்னு மட்டும் சொல்லிடுறீங்களா அப்படின்னு சோழன் கேட்க சரிங்க சொல்லிடுறேன்னு திவ்யா உள்ளர திரும்ப தேங்க்ஸுங்கிறாரு சோழன். திவ்யா அவங்களோட ஃபுட் பேக்கை கொண்டு வந்து வச்சுட்டு நிலா அப்படின்னு கூப்பிட அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்க திரும்புறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் உங்க ரிலேட்டிவ் இங்க வந்து சத்தம் போட்டாருல அவர் வந்திருக்காருன்னு சொல்ல நிலா பதறி அடிச்சு அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. இங்க வந்திருக்காரான்னு அவங்க சுத்தி சுத்தி பார்க்க இங்க என்ன இங்க இல்ல வெளியில நிக்கிறாரு அப்படின்னு திவ்யா சொல்ல உங்ககிட்ட எதுவும் சொன்னாரான்னு நிலா கேக்குறாங்க. ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல, நான் நிலாவை பார்க்கணும் வர சொல்ல முடியுமான்னு கேட்டாரு, நானும் உள்ள கூப்பிட்டு பார்த்தேன் ஆனா அவர் வரல அப்படின்னு திவ்யா சொல்ல தேங்க்யூ நான் பாத்துக்கிறேங்கிறாங்க நிலா. அவங்களுக்கு படபடப்பா இருக்கு. மொபைலை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க அவங்க மைண்டுக்குள்ள நீ என் பொண்டாட்டி, உன் கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கு, சட்டப்படி நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சோழன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நான் வரலன்னு அவர் பாட்டுக்கு உள்ளர வந்துட்டா அது இன்னும் பெரிய தலைவலி, பேசாம போய் தொலைக்கிறேன் அப்படின்னு கடுப்பா நினைக்கிற நிலா ஆபீஸ்ல இருந்து வெளியே கேட்டுக்கிட்ட வந்து பாக்குறாங்க. அங்க சோழன் நின்னுட்டு இருக்க முகத்தை இறுக்கமா வச்சுட்டு கையை கட்டிட்டு நிக்கிறாங்க. சோழன் மெதுவா அவங்க முன்னாடி வந்து நின்னு ஏங்க சாரிங்க, நான் இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா எனக்கு உங்களை எங்க வந்து பாக்குறதுன்னு தெரியல, போன் பண்ணா நீங்க எடுக்கிறதும் இல்ல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, அதான் நானே நேரா வந்துட்டேன் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்ல நிலா அப்படியே நின்று இருக்காங்க. நீங்க ஹாஸ்டல் போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க, நம்ம வீட்டை விட்டு நீங்க போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, நீங்க இந்த முடிவெடுக்கிற மனநிலைக்கு உங்களை தள்ளினது நான் தான், அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு, அந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கிறாங்க நிலா. இதை நான் வேலை செய்யற ஆபீஸ், இங்க வந்து பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நிலா சொல்ல இல்லங்க நான் பிரச்சனை பண்ணவோ உங்களை இரிட்டேட் பண்ணவோ நான் இங்க வரல, அன்னைக்கு நான் ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன், ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன், எனக்கே என்ன நினைச்சா வெறுப்பா இருக்குங்க, நடந்த எதையுமே என்னால கடந்து வர முடியலங்க, நான் பண்ணினது பெரிய தப்பு தான், அதை நினைச்சு நானே ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேங்க அப்படின்னு சொல்ல நிலா பாக்குறாங்க. நிஜமாதாங்க சாரிங்க, இதை சொல்லதான் நேத்துல இருந்து நான் ட்ரை பண்றேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு என்ன மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ், நான் உடனே கிளம்பிடுவேங்க ப்ளீஸுங்க, என்னை மன்னிச்சுட்டு என்ன மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க இப்ப கூட உங்களுக்கு உங்க மன நிம்மதி மட்டும்தான் முக்கியம், மன்னிச்சுட்டேன்னு சொன்னா நீங்க எப்பவும் போல கூலா ஜாலியா இருப்பீங்க, மற்றவங்கள பத்தி எந்த கவலையும் இல்லைல்ல அப்படின்னு நிலா கேட்க ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, நான் நிஜமாவே பண்ணின தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேங்க, நீங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க, என்னால நிம்மதியாவே இருக்க முடியலங்க, ஒரு மாதிரியாவே இருக்குங்கிறாரு சோழன். அதை தானே நான் இப்ப சொன்னேன், உங்களுக்கு உங்க நிம்மதி தான் பெருசா இருக்கு, மத்தவங்க எப்படியோ போனா என்னன்னு யோசிச்சுதான் இங்க வந்திருக்கீங்க, உங்களை மன்னிக்க எல்லாம் முடியாதுங்க அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க நான் என்ன பண்ணனா நீங்க என்ன மன்னிப்பீங்க அப்படின்னு சோழன் கேட்க நீங்க என்ன பண்ணாலும் நான் மன்னிக்கிறதா இல்ல அப்படின்னு நிலா சொல்ல இல்லங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு சேரன் சொல்ல ப்ளீஸ் இதுக்கு மேல தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேச வேணாம், இப்படி அடிக்கடி ஆபீஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அன்னைக்கு மாதிரி ஆபீஸ்க்குள்ள வந்து சீன் கிரியேட் பண்ணிடுவீங்களோன்னு தான் பயந்து தான் நான் இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ சத்தியமா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க, என்ன நம்புங்கிறாங்க சோழன். இங்க இருந்து நீங்க முதல்ல கிளம்புங்க, ஆபீஸ் ஆளுங்க யாராவது பார்த்தா அதுவும் எனக்கு தான் பிரச்சனை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்க இருந்து போயிட்டாங்க. ஏங்க அப்படின்னு ஏக்கமா பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு சோழன். நிலாவும் அவங்க ஃப்ரெண்டும் ஹாஸ்டல் ரூம்ல உட்காந்து ஒருத்தர் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜன்னல் வழியா ஒரு பிங்க் கலர் பலூன் வருது, அதுல சாரின்னு எழுதியிருக்கு. சாரியா அப்படின்னு அதை படிச்சுக்கிட்டே நிலா எழுந்து வந்து ஜன்னல் கிட்ட பார்க்க கீழே சோழன் தான் பலூனை பிடிச்சிட்டு நிக்கிறாரு. விடாத கருப்புங்கிற மாதிரி நிலாவுக்காக அவர் ஹாஸ்டல் வரலும் தேடி வந்துட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.